மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முதல் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டிக் கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறது முதல்ல கவனிங்க. என்ன அங்க பார்த்து கவனிச்சது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் எங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள. அடுத்தது நீங்க பேசலாம். எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 3 முதல் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அதை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன, இருங்க சொல்லி முடிக்கணும். இருங்க சொல்லி இருங்க, அமைதியா இருங்க. ஏனுங்க நான் சொல்ல முடிக்கவே விடுங்க. உட்காருங்க உட்காருங்க, நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க, நான் என்ன உட்காருங்க, இருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நாடே சிரிக்கிறது என்ற வார்த்தை அவைக்குள் நீக்கி விடுகிறேன். மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு செய்தி. மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார். நல்ல நயமான நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக எல்லா 2 பக்கமும் பரிமாறிக்கொண்டீர்கள். இந்த பிரச்சனையை விட்டு அவரை நான் பேச அனுமதிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம்.